வணக்கம். வேளாண்மையும் வாழாண்மையும் எம் இரு கண்கள் என்று போற்றிப் புகழ்கின்ற நற்குடி வேளாளர் சமுதாயத்தின் சார்பில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நற்குடி வேளாளர் வலைதளத்தின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று வீரமங்கை வேலு நாச்சியாரினுடைய பிறந்த நாள். உலக வரலாற்றில் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடிய முதல் பெண் பேரரசி வேலு நாச்சியார் ஆவார். வரலாறு என்பது தமிழ்நாட்டிலிருந்து தான் எழுதப்பட வேண்டும் என்பது தமிழ்நாட்டை சார்ந்த அனைத்து பெரியோர்கள், வரலாற்று ஆசிரியர்கள், வரலாற்று ஆய்வறிஞர்கள் அனைவருடைய கருத்தாக இருக்கையில், நாம் இன்றைக்கு படிக்கின்ற அனைத்து வரலாறும் பாட திட்டத்தின் வாயிலாக, பாடநூல்களின் வாயிலாக அரசு நமக்கு தந்திருப்பதோ வடக்கிலிருந்து தான் வரலாற்றை தருகிறது. அந்த வரலாறு நம்முடைய தமிழனுடைய மாண்பை, வீரத்தை, அவனுடைய பெருமையை மறைக்கக்கூடிய, குலைக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது என்பதை நினைவில் கொள்வோம். வேலு நாச்சியாரை பற்றி குறிப்பிடுகிற பொழுது, வெல் என்பது வேர்ச்சொல். தமிழில் வேர்ச்சொல் என்று ரூட் வேர்டு என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள். வெல் என்பது வேர்ச்சொல். வெற்றியினுடைய அந்த வெற்றியை தருகின்ற வெல் என்பது வெற்றி என்ற சொல்லின் வேர்ச்சொல். வெல் என்ற அந்த வேர்ச்சொல்லானது வேல் என்று பிரிபடைகிறது. வெற்றியை தரக்கூடிய படைக்கருவி, வெற்றிக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த கருவி வேல். வேலை கொண்டு வெற்றி பெறுவதனால்தான் அந்த மன்னர், அதாவது வேலு நாச்சியாரை பெற்ற ராமநாதபுரம் மன்னர் அவருடைய செல்லமுத்து சேதுபதி தன்னுடைய மகளுக்கு வேலு நாச்சியார் என்ற பெயரை இட்டார். தந்தையாருடைய பெயர் ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதி, தாயாருடைய பெயர் சக்கந்தி என்ற ஊரை சார்ந்த முத்தாத்தாள் நாச்சியார். 1730ஆம் ஆண்டு ஜனவரி 3ஆம் நாள் வேலு நாச்சியார் இந்த மண்ணுலகில் பிறந்தார். இந்த தமிழ் பெருமக்களின், தமிழ் மங்கையரின் மாண்பையும் வீரத்தையும் உலகத்திற்கு எடுத்துக்காட்டுவதற்காக. இந்த வெற்றியை தரக்கூடிய வேலின் பெயரில் வெற்றிவேல் அம்மன் என்ற ஒரு கோயில் கொற்கை மாநகரில் அமைந்திருக்கிறது. அந்த கொற்கை மாநகரிலே அந்த கண்ணகிக்கு சிலை எடுத்த வேந்தனுடைய பெயர் வெற்றிவேற் செழியன், பாண்டியன் வெற்றிவேற் செழியன். கண்ணகி தெய்வத்துக்கு அவன் எடுத்திருக்கிற கோயிலில் அந்த மன்னன் அந்த அம்மனுக்கு வைத்த பெயர் வீர வினோத நங்கை என்ற வெற்றிவேல் அம்மன். வெல் என்ற அந்த சொல்லானது வேல் என்று, வேலு நாச்சியார் என்று எப்படி நம்மை வீரத்தை ஏற்படுத்துகிறதோ அதை பற்றி இந்த காணொளியிலே காண்போம். வேலு நாச்சியார் தன்னுடைய வாழ்நாளிலேயே சிறுமியாக இருந்த காலத்தில் தன்னுடைய வீரத்தை வெளிப்படுத்தும் விதமாக வீர விளையாட்டுகளான சிலம்பம், குதிரை ஏற்றம், வில் பயிற்சி, வாள் பயிற்சி, களரி பயிற்சி, பூமராங் என்று இன்றைக்கு நாம் அழைத்து கொண்டிருக்கக்கூடிய வளரி என்ற அந்த கருவியிலை பயிற்சி முதலிய பயிற்சிகளெல்லாம் பெறுவதற்கு அவருடைய தந்தையாராகிய செல்லமுத்து சேதுபதி உதவினார். அந்த வேலு நாச்சியார் அம்மையார் சிறுமியாக இருந்த காலத்திலே தாய்மொழி தமிழ் மட்டுமல்லாமல் பிரெஞ்சு, ஆங்கிலம், உருது போன்ற அயல் மொழிகளிலும் தேர்ச்சி பெற்றவராக திகழ மன்னர் சேதுபதி அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுத்தார். பெண் கல்வி இவ்வாறு அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் சிறந்து விளங்கியது என்பதற்கு வேலு நாச்சியாரே மிகச்சிறந்த சான்று ஆவார். தமிழர்கள் பெண்கள் கல்வியை கற்பதை உயர்வாக கருதினர். ஆனால் வந்தேரிகளோ பெண்களை மதிப்பதும் இல்லை, அவர்களுக்கு கல்வி தருவதும் இல்லை. கல்லாத பெண்கள் கலர் நிலம், கல்லாத பெண்கள் கலர் நிலம், அங்கே புல் விளையலாம், நல்ல புதல்வர் விளைவதில்லை என்று பாவேந்தன் பாரதிதாசன் பாடினார். 1730 பிறந்த வேலு நாச்சியார் இப்படி பல்வேறு கலைகளில் சிறந்து விளங்கியதோடு மட்டுமல்லாமல் ஒரு சிறந்த வீராங்கனையாக திகழ்ந்தார் என்பதை பின்வரும் காணொளியிலே காண்கிற பொழுது
1746 சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை மணந்து சிவகங்கை அரசர் அந்த அரசாட்சியை பட்டத்தரசியாக திகழ்ந்தார். சிவனை வணங்கக்கூடிய தமிழ் சைவரான முத்துவடுகநாதர் காளையார் கோயிலிலே சிவபெருமானை வணங்கிக் கொண்டிருந்த காலத்தில் அந்த நேரத்திலே ஆங்கிலேயர் வெள்ளையர்கள் வஞ்சக சூழ்ச்சி செய்து நயவஞ்சமாக காளையார் கோயிலில் முத்துவடுகநாதரை 1772 கொன்றனர். வேலுநாச்சியாரை அவருடைய அமைச்சராக திகழ்ந்த தாண்டவராயன் பிள்ளை மற்றும் படைத்தலைவர்களான மருது சகோதரர்கள் தப்பித்து செல்வதற்கு வழிவகுத்து தந்தனர். வெள்ளையரிடம் சிக்காமல் தப்பித்து சென்ற வேலுநாச்சியார் ஒரு காட்டு வழியாக சென்று கொண்டிருந்த பொழுது அங்கே பிரிந்து சென்ற 2 பாதைகளில் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து செல்ல வேண்டும் என்று எண்ணினார். அங்கே ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு சிறுமி, அவருடைய பெயர் உடையாள் என்பதாகும். தன்னை துரத்தி வந்த வெள்ளையரிடம் தான் தப்பிச் செல்லுகிற வழியை காட்டிவிட வேண்டாம் என்று வேலுநாச்சியார் கேட்டுக்கொண்டார். துரத்தி வந்த வெள்ளையர்களிடம் அந்த சிறுமி இப்பொழுது இங்கே வேலுநாச்சியார் வந்தாரா என்ற கேள்வியை, குதிரையில் ஒரு பெண் வந்தாரா என்ற வெள்ளையர் கேட்ட கேள்விக்கு அந்த பெண்ணானவள், அந்த சிறுமியானவள், நாச்சியார் தப்பிச் சென்ற வழியை காட்டாமல் அவர்கள் இந்த வழியில் வந்தார்கள், ஆனால் எந்த வழியில் சென்றார்கள் என்பதை உங்களிடம் கூற முடியாது என்று அந்த பதிலை சொன்னார். இதை கேட்டு ஆத்திரமுற்ற வெள்ளையர்கள் அந்த சிறுமியை வாளால் வெட்டினர். இந்த சிறுமிக்கு, பெண்ணுக்கு உரிய இந்த வீரம், இத்தகைய மதிக்கத்தக்க போற்றத்தக்க மாபெரும் வீரம் தமிழ் மண்ணுக்கு மட்டுமே உண்டு என்பதில் நாம் பெருமை கொள்ள வேண்டும். பின்னாளில் அந்த சிறுமிக்கு கோவில் கட்டினார் வேலுநாச்சியார். அந்த கோயில்தான் இன்றைக்கு கொல்லங்குடியிலே வெட்டுடையார் காளியம்மனாக திகழ்ந்து கொண்டிருக்கிறாள் அந்த அம்மை. மைசூர் மன்னர் ஐதர் அலியிடம் சிவகங்கை வெள்ளையரிடமிருந்து மீட்பதற்காக உதவி கேட்டார் வேலுநாச்சியார். அப்படி வேலுநாச்சியார் உதவி கேட்க தன்னுடைய படையிலிருந்து 3 வீரர்களை அனுப்புகிற பொழுது ஐதர் அலியிடம் அந்த படை வீரர்கள் சென்று, தூதுவராக சென்றவர்கள் சென்று கேட்கிற பொழுது ஐதர் அலி உங்களுடைய அரசு எங்கே என்று கேட்ட பொழுது தன்னுடைய தூதுவர் உடையை களைந்து அந்த இடத்திலே தன்னுடைய தோற்றத்தை வெளிப்படுத்தி வேலுநாச்சியார் தன்னுடைய துயரங்கள், துன்பங்கள், நாட்டை காக்க வேண்டும் என்ற, நாட்டை காப்பாற்ற வேண்டும், சிவகங்கை சீமையை மீட்க வேண்டும் என்ற தன்னுடைய தனியாத அந்த நாட்டுப்பற்றையும் ஆங்கிலேயர் மீது இருக்கின்ற கோபத்தையும் வெளிப்படுத்தியதை கேள்விப்பட்ட அந்த நேரத்தில் அவரிடத்திலே, ஐதரிடத்திலே உறுதியில் பேசி அந்த தன்னுடைய திறமையை, தன்னுடைய மொழி ஆட்சித்திறனை வெளிப்படுத்தியதை கண்ட அந்த ஐதர் அலி அவருக்கு உதவ முன்வந்தார். பின்னர் 1780 படைத்தலைவர்களான மருது சகோதரர் தன்னுடைய பெண்கள் படைப்பிரிவினுடைய ஒரு முதல் பெண் போராளியாக, முதல் பெண் தற்கொலைப்படையாக திகழ்ந்த குயிலினுடைய அந்த உதவியோடு 1780 சிவகங்கையை வேலுநாச்சியார் மீட்டார். உலக வரலாற்றிலேயே வெள்ளையனை தன்னுடைய நாட்டை விட்டு விரட்டி அவனை தன்னுடைய நாட்டுக்குள்ளாரே ஏறத்தாழ 6 ஆண்டுகள் நுழைய விடாமல் செய்த ஒரே பெண்மணி. ஆங்கில ஏகாதிபத்தியம் கிழக்கிலிருந்து மேற்கு வரை பரவி கடந்த காலத்தில் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை, இம்பீரியலிசம் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள், அந்த ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போரிட்டு ஆங்கிலேய படையினுடைய ஒரு சிப்பாய் கூட, ஒரு படை வீரன் கூட, வெள்ளையன் கூட சிவகங்கை சீமையில் நுழைய விடாமல் எதிர்த்து ஆட்சியை நடத்திய ஒரு மாபெரும் வீரமங்கை வேலுநாச்சியார். அந்த வீரமங்கை வேலுநாச்சியாருடைய பிறந்த நாளில் அவருடைய வீரத்தை நற்குடி வேளாளர் சமுதாயம் மிகவும் போற்றி பாராட்டுகிறது. வாழ்க தமிழ், வளர்க